இன்றைக்கி சாண்டோத்தில் இருக்க நலன்ஸ் மெஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே ஃப்ரைட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி இங்கே வாங்கினது 3 வெரைட்டி ரைஸ், ஒரு தயிர் சாதம், ஒரு வெஜிடபிள் பிரியாணி, ஒரு புளியோதரை. அதோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாங்கின தயிர் சாதத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் தயிர் சாதத்தோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட இந்த டேஸ்ட்டு கிடைக்குமான்னு தெரில, அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அவங்க கொடுத்துருந்த அந்த எலுமிச்சை ஊறுகாயும், இந்த தயிர் சாதத்தில் சின்ன சின்ன பீஸ் மாங்காய்லாம் வெட்டி போட்டிருந்தாங்க. அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டில் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அவங்க கொடுத்த அந்த ரவுண்ட் அப்பளத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருந்துச்சு. கொடுத்த தயிர் சாதத்தோட குவான்டிட்டி தாராளமாக ஒருத்தருக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். கொடுத்த காசுக்கு 100% வந்து ஒர்த்தான ஒரு ஃபுட்டு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டைம் நான் அந்த மாதிரி தயிர் சாதத்தில் இந்த மாதிரி மாங்காய் வெட்டி போட்டு இருக்கிறது மாதிரி சாப்பிட்றேன். ஸோ எனக்கு வந்து இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த தயிர் சாதத்தில் அந்த எலுமிச்சம்பழம் ஊறுகாயோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம இப்போ தயிர் சாதத்தோட ரிவ்யூவை பார்த்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வெஜிடபிள் பிரியாணி. இந்த வெஜிடபிள் பிரியாணி வந்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக இதுக்கு நம்ம ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு. நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டிருந்தாங்க. கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த அப்பளத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ரைஸ் நல்ல ஒரு குவாலிட்டியான ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. கொடுத்த இந்த குவான்டிட்டியும் தாராளமாக ஒருத்தருக்கு பத்துற அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து டைனிங் போனாலும் சரி, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க கூட நிறைய பேர் வந்து இங்கே வந்து பார்சல் வாங்கிட்டு போனாங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற குவான்டிட்டிக்கும் சரி, அந்த அமௌண்ட்டுக்கும் நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு ஃபுட் அவங்க கொடுக்கறனால இங்கே நிறைய பேர் வந்து பார்சல் தான் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம சாப்பிட்ட வெஜிடபிள் பிரியாணிலே இது அவ்வளோ சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம வெஜிடபிள் பிரியாணியோட ரிவ்யூவை வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து புளியோதரை. புளியோதரை குவான்டிட்டி மீடியமாக இருந்துச்சு. டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் நிறையா அந்த பருப்புலாம் போட்டு ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. அது சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா இருந்துச்சு. இந்த குடல் அப்பளத்தை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம கொடுத்த காசுக்கு இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் 100% ஒர்த்து தான். நீங்கள் சாண்டோரத்தில் இருந்தீங்கன்னா, இந்த கடையில் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.